வணக்கம் நண்பர்களே. அடுத்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகள் தினமணி வாயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து 60 ஆண்டுகால சேவைகளுக்கு பிறகு MiG-21 அதாவது பறக்கும் சவப்பெட்டியின் அவப்பேரை வாங்கியிருக்காங்க. அந்த MiG-21ங்கிற போர் விமானங்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்களாம். வாங்க அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பார்ப்போம். இந்திய விண்வெளி படையில் 60 ஆண்டுகளுக்கு மேல் சேவையில் இருந்த இந்த ரஷ்ய தயாரிப்பான MiG-21 போர் விமானம் செப்டம்பர் மாதத்தில் ஓய்வு பெற உள்ளன. இந்த இந்திய விமானப்படையின் 93 ஆண்டுகால வரலாற்றில் எந்த ஒரு போர் விமானமும் MiG-21 அளவிற்கு நீண்ட கால சேவையெல்லாம் இருந்தது இல்லையா. கடந்த 1990ஆம் ஆண்டுகளில் முதன்முறையாக MiG-21 விமானங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதன் பின்னர் இந்தியாவின் போர் திறனை மேம்படுத்த 870க்கும் மேற்பட்ட MiG-21 ரக விமானங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. 1965, 1971 ஆகிய ஆண்டுகளில் நடந்த இந்திய பாகிஸ்தான் போர்கள், 1999 கார்கில் மோதல், 2019 பாலக்கோட் வான்வழி தாக்குதல் ஆகியவற்றில் MiG-21 விமானங்கள் முக்கிய பங்காற்றின. எனினும் MiG-21 விமானங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகும் காரணத்தால் அவை பறக்கும் சவப்பெட்டி என்ற அவப்பெயரை ஈட்டியதாம். இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட MiG-21 விமானங்கள் விபத்துக்குள்ளாயின. இதில் 200க்கும் மேற்பட்ட விமானிகள் மற்றும் சில பொதுமக்கள் உயிரிழந்தனர். பாந்த்ரஸ் என்று அழைக்கப்படும் விமானப்படையின் 23ஆம் படையின் பிரிவின் வசமுள்ள இறுதி MiG-21 விமானங்களுக்கு சண்டீஸ்கர் விமானப்படை தளத்தில் வரும் செப்டம்பர் 19ஆம் தேதி பிரிய விடை அளிக்கப்படுகிறது. MiG-21 விமானங்களுக்கு பதிலாக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் இலகுரக போர் விமானங்களை சேவையில் இணைக்க இந்திய விமானப்படை திட்டமிட்டப்பட்டுள்ளதாம். இதையொட்டி 83 தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் ரூ. 48,000 கோடி கடந்த 2019 பிப்ரவரியில் ஒப்பந்தம் செய்ததா. இந்த விமானங்களை தயாரித்து வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இச்சூழலில் மேலும் 97 தேஜஸ் விமானங்களை சுமார் 67,000 கோடி செலவில் வாங்குவதற்காகவும் திட்டமிட்டிருந்தாங்களாம். நன்றி, வணக்கம்.